ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यादेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नाम संकीर्तन की युद्धम हरे कृष्ण महामंत्रम की श्री प्रभात की निताय गौर प्रेमानंदे। हरे कृष्ण। 20 दातव्यमिति यद्दानं दीयते अनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्। படிக்க முடியுமா உங்களால? இல்ல நீ இதே ஸ்லோகம். दातव्यमिति यद्दानं दीयते अनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्। ஈஸ்வரி மாதிரி தமிழ்ல படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. சத்துவ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. இங்கிலீஷ் இருக்கா? படிங்க. Charity given out of duty without expectation of return at the proper time and place and to a worthy person is considered to be in the mode of goodness. ஸோ எப்போ தானம் கொடுக்கும்போதும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் கொடுக்குறது நல்லா ஒர்தி பர்சன். உண்மையிலே யார் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தா அது இதுதான் தானம் இன்னு மோட் ஆஃப் குட்னஸ். ஓகே, வைஷ்ணவர்கள் கொடுக்குற தானம் எல்லாம் அப்படியா, டெம்பிள்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மோட் ஆஃப் குட்னஸ், சுத்தம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வேறு மாதிரி தானம் வழங்கணும், அது மோட் ஆஃப் குட்னஸில் வராது. ஏன் மோட் ஆஃப் குட்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன் சத்துவ குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன் சத்துவ குணத்துக்கு வரணும்? ரஜகுணத்திலே தான் எல்லாருமே தான் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. பக்தி ரஜகுணம் தமகுணம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. ஏன் சத்துவ குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பகவான் ஈடுபடணும்னு சொல்லி தத்துவ குணத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அப்புறம் வேற என்ன நினச்சது? ஆன்லைனில் சத்துவ குணத்துக்கு பலனை எதிர்பார்த்து தானம் செய்யக்கூடாது. அதனால இல்லை, அது கரெக்டு. எதுக்காக சத்துவ குணத்துக்கு வரணும் ஒருத்தர்? அதான் கேள்வி. ரஜகுணம் தம குணத்துலேயே இருக்கலாம்ல, எதுக்கு சத்துவ குணத்துக்கு வரணும்? சத்துவ குணம் ஏ கிளாஸ் ஜெயில், பி கிளாஸ் ஜெயில் தம குணம்.
இது ரஜகுணம். சி கிளாஸ் ஜெயில் எல்லாம் ஜெயில் தான். சொல்லுங்க, வீட்டில் போட்டுக்கோங்க. சரோஜா மாதாஜி வேற யாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். தானம் கொடுக்கிறது வந்து சத்துவ குணத்தை சேர்ந்தது இல்லையே. தானம் கொடுக்கறதுல ரஜகுணம் இருக்கு, தம குணம் இருக்கு. அதுதான் இப்போ பின்னால் படிப்போம். சத்துவ குணத்தை இருக்குங்க தான் தானம் கொடுப்பாங்க கிடையாது. ஓகே, சொல்லுங்க மாதாஜி. பக்தி சேவை சத்துவகுணத்தில் பண்ண முடியும். ஓகே, ஏவ பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கச ஜாயதே ததோ ரஜஸ் தமோ பாவா. இந்த ரஜஸும் தமோமும் கலந்து பக்தி பண்ண முடியாது. அதை தாண்ட பிறகு தான் பக்தி ஆரம்பிக்கும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 ஒழுக்க உதவிகள்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதில் 16 மாலைகள் சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அந்த அனிமலோடைய மிருகத்துடைய தளத்திலேருந்து மனிதனுடைய தளத்துக்கு வரணும். ஓகே, அதுதான் இதெல்லாம். மாமிசம் சாப்பிட்றோம்னா மிருகம் தான். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாமிசம் சாப்பிட்றது சரி, தகாத உடவுல கொள்றது சரி, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அழுந்துறது, இதெல்லாம் வந்து மிருகத்தை தான் சமம். அதுலேருந்து அவனை மனிதன் ஆக்குறதுக்கு தான் அந்த என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம். சத்துவகுணத்துக்கு வந்தால் என்ன பண்ண முடியும், பக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் சத்துவகுணத்தில் பண்ணுற தானம் எப்படி இருக்குன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவாங்க தானத்தை. அதுக்கு பின்னால் போடுவாங்க, என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி போடுவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்போ வந்து துரோணாச்சாரியர் என்ன பண்ணாரு, கல்வி தானத்தை திருஷ்டத்யும்னனுக்கு எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்தார். இத்தனைக்கும் திருஷ்டத்யும்னன் தன்னை கொள்ளுவான்னு தெரிஞ்சும் என்ன பண்ணாரு, எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் சொல்லித்தராரு. ஓகே, இந்த மாதிரி தானம் வந்து சத்துவகுணத்தில் இருக்குது. ஓகே, ஸோ வைஷ்ணவா இருக்க ஒரு பிராமணனுக்கு, குவாலிஃபைடு பிராமணன் எங்கே போய் தேடுறது, வைஷ்ணவ போஜன் எங்கே போகிறது? நம்ம இஸ்கான் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ போஜனுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஃபெஸ்டிவல் டைத்தில் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தேவசம் கொடுக்குற இந்த மாதிரி டைத்துலலாம் என்ன பண்ணலாம், போஜனம் வைஷ்ணவ போஜனம் பண்ணலாம். அதுக்கெலாம் தனியாக இது ஆப்ஷன் வச்சுருக்காங்க இஸ்கானில். அங்கே இருக்கிற 3 நேர பக்தர்கள், இந்த மாதிரி பிராமணா, நிறைய பேர் இஸ்கானுக்கு வரவங்க எல்லாருமே வைஷ்ணவன் தான். யார் அபத்தங்களை எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா எல்லாருமே வந்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறாங்க. யாரும் பெர்ஃபெக்ட், நிறைய பேர் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் பெர்ஃபெக்டானவங்க இருக்காங்க உள்ள. ஓகே, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது யார் பெர்ஃபெக்ட்னு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக வைஷ்ணவ பஜன் எல்லாருக்கும் இது பண்ணிடுறோம். ஸோ அதனால் தானம் பண்ணுறதுல வந்து நம்ம சத்துவகுணத்தில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏழைகளுக்கு தானம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தானம் பண்ணுறது வந்து அந்த ஏழை வந்து சரியான ஆள் இல்லை, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா கெட்ட பழக்கெலாம் அடிமையாக இருக்காருன்னா அதை அவன் யூஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அந்த பாவம் நம்மளும் சேரும். ஓகே, அதனால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. ஆன்மீக முன்னேற்றம் எப்போ வரும், கரெக்டான பர்சன் கொடுத்தா தான் ஆன்மீக முன்னேற்றம் வரும். நம்மளுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை நம்ம யார் கையில் கொடுக்குறோன்னு இருக்கு இல்லையா, நம்மளே செலவழிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இது பண்ண முடியலையா, அப்போ என்ன பண்ணலாம், யார் கரெக்டான பர்சனோ அவங்க கையில் கொடுக்கணும். ஓகே, நம்ம பாட்டுக்கு ஒரு போகிற வரவங்கட்டெல்லாம் அப்படி இன்டிஸ்கிரிமினேட் சொல்லுவாங்க. யாருன்னு டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. நாங்களாம் பாகுபாடே பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பார்க்க மாட்டோம். உங்களை மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் டிஃப்ரென்ஷியேட், யாருக்குனாலும் நாங்கள் தானம் கொடுப்போம். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பகவத்கீதை போடுறோம். ஓகே, இன்டிஸ்கிரிமினேட் சேரிட்டி இஸ் நாட் கரெக்ட். ஓகே, அதனால் நம்ம தானம் வழங்கும்போது என்ன பண்ணோம், யாருக்குன்னு சொல்லி தான் வழங்கணும். இது வந்து வேதத்தில் வந்து பரிந்துரைக்கப்படலை. 21 பலம் யத்யோ பிரத்யுபகாரார்த்தம் பலமுதிஷ்ய வா புனः தியதேஷ பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். ஸ்வேதா மாதாஜி சன்ஸ்கிரிட் படிங்க. யத்தோ பிரத்யுபகாரார்த்தம் பலமுதிஷ்ய வா புனः தியதேஷ பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். English. But charity performed with expectation of some return or with a desire for fruitive results or in a grudging mood is said to be the charity in mode of passion. Passion. சரோஜா மாதாஜி நீங்க படிங்க தமிழ்ல.
பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஸோ தானம் கொடுத்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு நான் இவ்வளோ செலவழிச்சேன், இல்லைன்னா ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை எதிர்பார்த்து தானம் கொடுக்குறது, இதெல்லாம் இன்னும் ரஜகுணம். ஓகே, பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுறதுலாம் ரஜகுணம். ஓகே, ஸோ அதே மாதிரி தகுதி இல்லாத ஒருத்தர் கொடுக்குறது, இது ரஜகுணத்தில் உள்ளது. ஓகே, தன்னுடைய பேர் வெளியே வரணும், அதுதான் முக்கியம். இன்னார் பண்ணாலும் சொல்லி வெளியே வரணும். அப்போ என்னது ரஜகுணம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி புகழெலாம் எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லுவோம். மனசு என்ன பண்ணும், அதுக்கு ஏங்கும். ஆமாம்மா, நம்மளை பார்த்து 4 பேர் நல்லா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கும். ஐயோ அப்படிப்பட்ட ஆளுங்க அவர் என்னமா தானம் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ரஜகுணம். ஓகே, ஆமாம், பேர் எழுதுவாங்க. கரெக்டு. ஆமாம், இந்த மாதிரி உள்ள ரஜகுணம் தானம். ஓகே, ஸோ அடுத்தது போகலாம் நம்ம இப்போ 22. ஆதேசகால யத்தானம் அபாத்ரேப்யஸ்ச தீயதே அசக்ருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசம் உதாஹதம். நானே படியுது சன்ஸ்கிரிட். அதேசகாலே யத்தானம் அப்ராதேத்ரப்யஸ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசம் உதாஹதம். கரெக்ட் படி. அண்ட் சேரிட்டி கொஞ்சம் கத்தி படிக்கணும். இம்ப்ராப்பர் டைம், ignorance. ஓகே, கலாவதி மேரேஜ் படிங்க, தமிழ்ல படிங்க. தூய்மையற்ற இடத்தில், முறையற்ற காலத்தில், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. பாத்தீங்களா? தேங்க்யூ மாதாஜி. இங்கே பாருங்க, எது வந்து தூய்மை இல்லாத பிளேஸில் சரியான டைம் இல்லை, அன்வர்த்தி பர்சன்ஸ், தன்னை போகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து தானத்தை வழங்குறது வந்து சரியான தானம் கிடையாது. ஓகே, அது வந்து தானம் எதுக்கு தான் யூஸ் ஆகணும், தானம் எதுக்கு யூஸ் ஆகணும், பகவானுக்கு யூஸ் ஆகணும். ஓகே, பகவானுக்கு யூஸ் ஆனால் அது பெஸ்ட். ஸோ அன்வர்த்தி பர்சன்னா தே டோன்ட் யூஸ் ஃபார் லார்ட். ஓகே, கடவுளுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் கடவுளுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஒருத்தி தானம். இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம், வர்ணாசிரம தர்மத்தோட நோக்கம் என்ன, விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும். ஓகே, விஷ்ணுவை திருப்திப்படுத்தலைன்னா அது வந்து அந்த இது அந்த யஜ்ஞமே வேஸ்ட் தான். ஓகே, அந்த மாதிரி தானம் வேஸ்ட் தான். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது ஸ்கூலுக்கு போகுது. கரெக்டாக நம்ம என்ன நினைக்கணும், இந்த பசங்க வந்து நான் படிக்க வைக்கிறது எதுக்காக படிக்க வைக்கிறேன், பகவான் சேவையில் பின்னால் ஈடுபடுவாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது மேக்ஸு, சான்ஸ்கிரிட்டு, லாஜிக் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்ன்றார் சின்ன வயசில். 12th வரைக்கும் படிச்சிடணும், டிகிரியை வாங்கிட்டு சில பேர் அப்படியே வரணும், டிகிரி வாங்கிட்டு வாங்க பண்ணுறாரு. ஏன்னா அது எல்லாம் பகவானுடைய சேவையில் யூஸ் பண்ணலாம். நம்ம எதையுமே வைஷ்ணவர் எதையுமே ரெஜெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இது வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம பகவான் சேவையில் ஈடுபடுத்துவோம். பிரபுபாதர் வந்து சில சமயம் கேட்டாங்க, நீங்கள் வந்து சன்னியாசி, நீங்கள் வந்து கடல் கடந்தே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, பகவானோட சேவையில் அவர் ஈடுபடுத்திக்கிட்டார். ஏரோப்ளேனில் போனார், கடல் கடந்து போனார், உலகத்தையே நிறைய மாதிரி சுற்றி வந்தார். பணத்தை சில மாயாவாதி சன்னியாசம் தொடவே மாட்டார். பிரபுபாதர் பொட்டி பொட்டியாக பணத்தை எனக்கு கொடுன்னார். எல்லாத்தையும் கேட்டார், பணம் கொடு, எனக்கு பணம் கொடுன்னு கேட்டார். ஆனால் அவருடைய சொந்த செலவுக்காக 1 பைசா யூஸ் பண்ணு, 1 பைசா அவருக்காக யூஸ் பண்ணு. பிரிண்டிங் ஷாப் கூட நடந்தே போவார். 6 மைல், ஹரே கிருஷ்ண மாதாஜி, 6 மைல் நடந்து போவார். திருப்பி சாப்பிடாம போயிட்டு சாப்பிடாம வருவார். அங்கே பிரிண்டர் அச்சடிக்கிறவர் வந்து ஜெயின், பியூர் வெஜிடேரியன். அவர் வந்து அவருடைய வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வர சொல்லி பிரபாதம் கொடுப்பார் பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், இந்த மாதிரி அவர் காசை வந்து அப்படியே எதையுமே தனக்கு செலவழிக்கல. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் தானம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த படிக்க வைக்கும்போது நம்ம யோசிக்கூடாது, ஐயோ நம்ம படிக்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அது குழந்தை இது பண்ணியாச்சு, அப்போ அவங்கள கரை சேர்க்கிறது நம்முடைய இது. ஓகே,
பௌதிகமாக படிக்க வைக்கணும், ஆன்மீகம் சொல்லித்தரணும். ஆன்மீகம் சொல்லித்தர மாட்டேன், பௌதிகமாக தான் சொல்லித்தரானா அது வேஸ்ட். கிணத்துல விழுந்தவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவரை போய் குதிச்சார். குதிச்சு என்ன பண்ணாரு, அவனை தூக்காம சட்டையை மட்டும் தூக்கிட்டாரு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவேன். அவனை நல்லா பௌதிகமாக நல்லா ரெடி பண்ணி அவனை நல்லா வேலை பார்க்க வச்சு நல்லா படிக்க வச்சோன்னா அது சக்ஸஸ் கிடையாது. அது வந்து சட்டையை தூக்கின மாதிரி தான். ஓகே, அது என்ன பண்ணோம், நம்ம ஆன்மீகம் சொல்லித்தரணும். ஆன்மீகம் சொல்லித்தரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் சொல்லித்தரல என்ன ஆகிடும், அவரை வந்து தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணுறோம், பிரபா என்ன சொல்ல, தெரிஞ்சே கசாப்பு கடைக்கு அனுப்புகிற மாதிரியா. பிரபா சொல்ற ஸ்லாட்டர், we are sending them to slaughter houses. அனிமல் தானே ஸ்லாட்டர் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஃபேமிலியில் அவருக்கு சொல்லி தரலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க கரெக்டான அம்மா அப்பாவே கிடையாதுன்னு சொல்லி பாவனை சொல்கிறாங்க. குரு நா சஸ்யா ஸ்வஜனோ நா சஸ்யா பீதா நா சஸ்யா ஜனனி நா சஸ்யா. குருவாகக்கூடாது ஒருத்தர் ஆன்மீகம் சொல்லித்தர முடியாது டிசேபிள்ஸ். ஓகே, அதே மாதிரி அப்பா ஆகக்கூடாது, அம்மா ஆகக்கூடாது. எப்போ குழந்தைங்கள கிருஷ்ண உணர்வை வளர்க்க முடியும். கிருஷ்ண உணர்வோட வளர்க்க முடிஞ்சால் நான் 1000 குழந்தைகளை பெற்றுக்க ரெடின்னு சொல்லி சுத்த பிரம்மச்சாரி புறப்பாரிய குரு சிம்மகுரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி சொல்கிறான். எப்படிங்க குழந்தை பிறக்கணும்னாலும் எப்படி சொல்ல முடியாது குழந்தை வந்து கிருஷ்ண உணர்வு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஆனால் என்ன பண்ணணும், அதுக்குடைய எஃபர்ட் பண்ணணும். அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதமான சான்ஸு கொடுத்து, இல்லையா நீ படியா போயா, நீ படித்து நீ போயிடு, நீ ஆஃபீஸ் போ, நான் வந்து பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், நீ வந்து வேலைக்கு போய் நிறைய சம்பாதி நல்லா படி, யூஸ் கூட போ, இங்கே வந்து அவசரம் கிடையாது, இப்போலாம் உனக்கு அவசியம் கிடையாது போ. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே அவனை என்ன பண்ணுறோம், தருதலையே ஆக்கிடுவோம். அவ்வளோதான். இந்த வயசில் வரலைன்னா எந்த வயசில் வரும்? பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்லார், 5 வயதுலேயே வந்து இதை ஆரம்பிச்சிடுன்றார். 5 வயதுலேயே சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்தை. ஆன்மீகம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, பௌதிகம் அடுத்தது. உடலை வந்து யார் பராமரிக்கிறா? உடல் எப்படி பராமரிக்கப்படுது? யார் சொன்னா? ஆத்மா. கரெக்டு, ஆத்மா தான் உடலை பராமரிக்குது. அப்போ ஆத்மாவை கரெக்டாக வச்சிட்டோன்னா உடல் கரெக்டாக இருக்கும். அந்த கிளியை வந்து கூட்டில் போட்டாங்க, கிளிக்கு வந்து ஃபுட்டே கிடையாது. கிளியோட கூண்டை எப்படி பண்ணுறாங்க, தங்க மலம்லாம் பேசினா இருக்கா சின்ன வயசில் பஞ்சவர்ண கிளி, நல்லா கிளிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி, எனக்கு அந்த கிளியோட கூண்டுக்கு அலங்காரம் பண்ணி, கிளிக்கு நல்ல அலங்காரம் பண்ணி, ஆனால் தீனி பத்திரம் கொடுக்கல. அந்த கிளி என்ன ஆகும், செத்து போகும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறதெல்லாம். மண்டனம் லோக ரஞ்சனம், செத்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நம்ம பண்ணுறது. நீ படி ராசா படி ராசான்னு சொல்கிறது எப்படி இருக்கா, செத்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுச்சு. செத்து போயிட்டான், அவனுக்கு என்ன பண்ணுறது, டிஃப்ரெண்ட் அலங்காரம் பண்ணி பார்க்குறது. இவ இப்படி இருக்காரு, இவ எப்படி இருக்காரு, இந்த சொல்லலாம் போடலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அலங்காரம் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்காதுக்கு, அந்த மாதிரி தானே. ஓகே, அதனால் அந்த ஆத்மாவுடைய தீனி போடலன்னா வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், எவ்வளோ உயரத்தில் போனாலும் விழுந்துருவான், அவ்வளோதான். உயர எங்கே போய் போக முடியும்? தே ஹேவ் டு கம் பேக். அதனால் அந்த பக்தியை வளர்க்குறது தான் மெயின் டியூட்டி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறான். இல்லைன்னா குரு ஆகாதீங்க, இல்லைன்னா அம்மா அப்பா ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, பாவனம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாத்துலேயுமே 3 குணம் இருக்குது, சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். இந்த சாஸ்திரம் வந்து சுத்த சத்துவம், மேக்ஸிமம் ஒருத்தர் வந்து சத்துவகுணத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, அதனால் நம்ம சின்ன வயதில் என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து இந்த சாஸ்திரங்கள் சொல்லித்தரணும். அவன் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டேங்கிறான் பையன், ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? இல்லை, அவனுக்கு தெரியாது. ரைட்டு, அவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான், பேச்சு ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? நம்ம சொல்லித்தரல. அப்புறம் சின்ன வயசுலேயே பழக்கல, அப்புறம் வேற என்ன, ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் சைக்காலஜி. அவன் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருவான் எது முக்கியம், அம்மா அப்பாவுக்கு எது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வேற சேனல் பார்க்குறாரு, நான் தூங்கினவனே வேற சேனல் பார்ப்பாரு. இதெல்லாம் பசங்களுக்கு தெரியும். அசீந்திய சக்தி இருக்குல்லையா, அவனுக்கு தெரியும். அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே தெரியும். ஓகே, அவங்களுக்கு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அவங்க இவங்க இது முக்கியத்துவம் நினைக்கிறாங்கன்னா அவன் புதுசாகிடும். ஓகே, அப்பாவுக்கு இதான் முக்கியம் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் அதுக்கு மரியாதை கொடுக்கும். நம்ம அவனை அதட்டிகிட்டே இருந்துட்டு வேலை வாங்குற மாதிரி போலீஸ்கார மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இவனை எப்படி ஏமாத்தந்து யோசிப்பான். ஓகே, அப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பசங்களை போய் திட்டுவான்,
உருப்படாதவனா இருக்கானா, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, மொபைல் இதுலேயே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவன் அவனை பார்த்தா நம்ம படிக்கிறான், அவனை சொல்லி என்ன பிரயோஜனம், இவருக்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவர் வந்து படி 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 சொல்லி இவர் வந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன் நான், அவனும் பார்ப்பேன் நானும் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் பஞ்சில், அப்புறம் அவனும் மொபைல் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அதனால இது வந்து நம்ம அவரை திருத்து அப்படி கிடையாது. அவன் வரத்துக்கே வரமாட்டேங்கிறான்னா உங்ககிட்ட பக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அவரை எனக்கு ஒன்றுமே நான் சொல்லி திருத்தவே முடியலைங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே சமாச்சாரமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நம்மளை பார்த்து கொஞ்சமாக இம்ப்ரெஸ் ஆகிருந்தாங்க நமக்கு இந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ்ஸே ஆள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சு அவங்கள ஏமாற்றுவாங்க நம்மளை. ஓகே, அதனால் வந்து ஒருத்தருடைய முக்கியமான கடமை என்னென்னா இந்த ஆன்மாவுக்கு தீனி போடுறது தான். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும் குழந்தைங்கள. மற்றபடி அவங்க பக்தியில் ஆட்டோமேட்டிக்காக மீன்ஸ் அந்த பொருளாதாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி டெஸ்டைன்டு, நான் மாற்ற முடியாது. இவர் டாக்டர் ஆகணும், இவர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம எஃபர்ட் போட்டு தான் அவனை படிக்க வச்சாலாம் கிடையவே கிடையாது. சொல்லுவாங்கள்ல சில பேர், என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை படிக்கிறதுக்குள்ள, லோன்லாம் வாங்கி உன்னையெல்லாம் அப்படி படிக்க வச்சேன்டா அப்படின்னு சொல்லி, அதனால தான் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்படி கிடையாது. இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கிறது என்ன காரணம்னா முந்தின பிறவியில் பண்ண பயஸ் ஆக்டிவிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன். நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால அவர் நல்ல பொசிஷன் வரல. 5 காரணம் இருக்குல்ல. எது மெயினான காரணம்? தெய்வம் தான் மெயினான காரணம், பரமாத்மா. ஓகே, அதனால நான் தெய்வம் என்ன பண்ணோம், நம்ம போன பிறகு என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட். அப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அம்மா அப்பாவுடைய பசங்களாம் சக்ஸஸ் ஆகணுமே, அப்படி இல்லையே. இப்போ சில பசங்க தான் நல்லா படிச்சு நல்லா வராங்க. அதனால நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியத்துவம் எது கொடுக்கணும்னா பொருளாதாரத்துக்கு கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து ஆன்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, அதுக்குள்ள டியூட்டி எப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, நம்ம சீரியஸாக பண்ணோன்னா என்ன ஆகும், பசங்களும் பண்ணுவாங்க. நம்ம இதை வந்து நம்ம ஒரு கடமைக்காக பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க, பசங்களும் அவங்களுக்கு ஏற்றாமல் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அதனால் அல்டிமேட்லி யார் தான் காரணம், நம்ம தான் காரணம், பேரண்ட்ஸ் தான் காரணம். ஓகே, குழந்தைங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது போல நம்ம இருபத்தி 3 தானே, 23. ஓம் தத் சத் இதி நிர்தேசோ பிரம்மணஸ்திவிதா ஸ்மிருதः பிராமணஸ்தேன வேதஸ்ய யஜ்ஞாஷா விகிதா புரா. சத்யா மாதாஜி சாஸ்திரி படிப்பீங்களா நீங்கள்? சாஸ்திரி கிடையாது. ஓகே, வேறு அக்ஷயா நீ படிச்சியா? நீ பண்ணி ட்ரை பண்ணு. அப்புறம் அக்ஷயா ஓம் தத் சத் இதி நிர்தேசோ ஓம் தத் சத் இதி நிர்தேசோ பிராமணஸ்த்ரீ விதாஹ ஸ்மிருதः பிரம்மணஸ்த்ரிவிதா ஸ்மிருதः பிராமணஸ்தேன வேதஸ்ய யஜ்ஞாஷா விகிதா புரா. மீரா மாதாஜி மீரா மாதாஜி இருக்கீங்களா? படிங்க. Hare Krishna Prabhu. From the beginning of creation, the 3 syllables Om Tat Sat have been used to indicate the supreme absolute truth, Brahman. They were uttered by Brahmanas while chanting Vedic hymns and during sacrifices for the satisfaction of Supreme. Thank you மாதாஜி. ஸ்ரீனா மாதாஜி நீங்கள் படிக்க முடியும், தமிழில் படிக்க முடியுமா? படிப்பாங்களா? பிஸியாக இருப்பாங்க. ஓகே, அர்ஜுனா வச்சுருப்பாங்களா? நம்ம கீதா மாதாஜி படிங்க. மாதாஜி ஸ்ரீனா மாதாஜி படிங்க. அகத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறைப்பு சொற்களும் வேத மந்திரங்கள் உச்சரிக்கும் போது யாகங்களின் மூலம் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. இந்த 3 ஓம் தத் சத் அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரபாத் கூட லெக்சர் முடிஞ்சோன்னா ஓம் தத் சத் சொல்லுவாங்க. ஓகே, முக்கியமான ஒரு இது வந்து ஓம் தத் சத். இங்கே பாருங்கள், பின்னால் கொடுத்துருக்காங்க. ஓம் இது ஏதத் பிரம்மனோ நேதிஸ்தாம் நாமா. இது ஓம் ஃபர்ஸ்ட் கோல். தத்வமசி தத் ஓம் தத்
சத்து பாருங்க, சதேவ சௌமியா சௌண்டிக உபனிஷத். இதான் ஓம் தத் சத் அப்படிங்கிறது நம்ம வந்து பகவானை குறிக்கக்கூடியது. இது இதோடைய இது எப்படி தாத்தியம் நம்ம ஓம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வேதங்களுடைய மந்திரங்களுடைய முன்னால் வந்து ஓம் இருக்கும். ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம்லாம் விளாடலாம். ஓகே, அதனால ஓம்ங்கிறது கிருஷ்ண வந்து பகவத்கீதை சொல்றாரு என்னுடைய மந்திரம் தான். ஓகே, ஓம் பிரணவ மந்திரம். ஓகே, இந்த ஓம்காரம், இது ஓம்காரத்துக்கும் ஹரே கிருஷ்ணாவுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இங்கே எங்கே ஓம் இருக்கு அப்படின்னா இது மகா மந்திரம். ஓகே, வேதங்கள் மந்திரத்தை ஓம் இருக்கும். இது என்ன மந்திரம்? மகா மந்திரம். ஓகே, அதனால இது ஓம் வந்து கிருஷ்ணரை குறிக்கிறது. அதனால இது வந்து அந்த அப்சல்யூட் குறிக்கிறது. ஓகே, அதனால இந்த மாதிரி யாரை சேன் பண்றாங்களோ அது வந்து பகவானுடைய திருப்திக்காக பண்றாங்க. இது வந்து உன்னதமான ஒரு யோகம். இது உன்னதமான குணத்திலேருந்து பண்றது, பகவானை திருப்தி பண்றது. அடுத்தது போலாமா? தஸ்மாதோமிதி உதாஹ்ருத்யா யஜ்ஞதான தபக்ரியாः பிரவர்த்தந்தே விதோனோக்தா சததம் பிரம்மவாதினா. அபூர்வ மதம் நீங்க படிப்பீங்களா? ஸோ உதாஹ்ருத்யா தஸ்மாதோமிதி உதாஹ்ருத்யா யஜ்ஞதான தபக்ரியாः நோக்தா பிரவர்த்தந்தே விதானோக்தா சததம் பிரம்மவாதினா. கீதா மாதாஜி படிங்க. Hare Krishna Prabhu. Therefore, transcendentalist undertaking performances of sacrifice, charity and penance is in accordance with spiritual regulations begin always with Om to attain the supreme. To attain the supreme. Bravo, தமிழ்ல படிங்க. எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். ஸோ ஓம் தத் விஷ்ணு பரமம் பரம். கிருஷ்ணாவுடைய அந்த பாதம் என்னது நமக்கு வந்து முக்கியம். அதுதான் வந்து பக்தி சேவையின் அடித்தளம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, அதான் ஓம்ன்ற மந்திரம் ரொம்ப முக்கியம். அடுத்தது போகலாம். 25 தத்தியானபிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாः தானக்ரியாஷா விவிதாः क्रियन्ते मोक्षकांक्षिभिः. अक्षय माताजी पढ़िए. तद्दिदियानभिसन्धाय फलं यज्ञ तपक्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकांक्षिभिः. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். ஹரிபிரியா மாதாஜி படிங்க. Without deciding fruitful results, one should perform various kinds of sacrifice, penance and charity with the word Tattva. The purpose of such transcendental activities is to get free from material entanglement. பாருங்க, அந்த பௌதிக தளத்திலிருந்து விடுபடுறதா நம்ம நோக்கமே. அதனால தான் யஜ்ஞம் தானம் தவம் பண்றோம். ஓகே, இல்லைன்னா யஜ்ஞ தானம் தவம் பண்ண தேவையில்லை. ஆனால் கிருஷ்ணர் சொல்றாரு எப்பயுமே இது விடக்கூடாதுன்றார். யஜ்ஞம் தானம் தவம். யஜ்ஞம் எப்படி பண்றோம் நம்ம? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. யஜ்ஞம். தானம் தானங்கிறது பிரசாதம் பேஸ் பண்றது. கல்வி தானம். கல்வி தானம்னா ஆன்மீக ஞானம். இதை பேஸ் பண்றோம் இல்லையா, இது தானம். அதே மாதிரி பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது தானம். இதுதான் நம்ம தானம் பண்றது. தானம் அக்செப்ட் பண்ணுறோம், தானம் வாங்கிக்கிறோம், தானம் கொடுக்குறோம். யஜ்ஞ தானம் தபா என்ன பண்றோம்? நம்ம ரெகுலர் பென்சில் ஃபாலோ பண்றோம், மார்னிங் எந்திரிச்சு சாண்ட் பண்றோம். இதெல்லாம் தப்பா. ஓகே,
இது எப்பயும் விடக்கூடாதுன்றார். நம்ம விடுதலை ஆனாலும் சரி, இந்த உடல்லேருந்து விடுதலை ஆனாலும் சரி, நம்ம மோட்சம் கிடைச்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த தானம் யஜ்ய தானத்தை மட்டும் விடக்கூடாதுன்றார். சங்கீத யஜ்யம், பிரசாதம், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் தபஸ்யா, ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, சாண்டிங், இதை விடக்கூடாது. ஓகே. ஸோ இது எதனால் இது எந்த நம்மளை என்ன பண்ணுவோம், உன்னத தளத்துக்கு கொண்டு போவோம். ஸோ இதனால் என்ன, பௌதிக பந்தங்கள்லேருந்து விடுபடுறது தான் அதெல்லாம் பண்ணுறோம். இப்போ பாருங்க, கடைசியாக அதான் பாருங்க, பௌதிக பந்தத்திலேருந்து விடுபட்டணும். எப்போ பௌதிக பந்தம் வரும், எப்போ பௌதிக பந்தம் நமக்கு வரும், வென் வில் கெட் பவுண்டு, எப்போ நம்மளுக்கு பௌதிக பந்தம் நம்மளை பிடிக்கும், பௌதிக பந்தம் எப்போ வரும், எப்போ வரும், அப்புறம் சரி, அப்புறம் வேற என்ன, பாடி கன்சம்ஷன், அப்புறம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அப்புறம் சாகும்போது பௌதிக பந்தம் எப்போ வருது, பௌதிக பந்தம், பௌதிகத்தில் கட்டுண்டு எப்போ போகிறோம், ஆசை, அப்புறம் வேற என்ன, யஜ்ஞாதா கர்மனோ அந்யத்ரா லோகோயம் கர்மபந்தனா. எப்போ பந்தம் வரும்னா, பகவானுக்காக ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா பந்தம் தான். கரெக்டா? பகவானுக்கு எப்போ நம்ம செயல்கள் பண்ணலையோ அது எல்லாம் பந்தம். ஓகே. எப்படி பந்தம் வருதா, இப்படி தான் பந்தம் வருது. ஸோ இந்த பந்தத்தில் விடுபடுறது என்ன சொல்றாரு, இதான் ப்ரே பண்ணுறாரு இவர் இல்லையா. இது சச் டிரான்ஸ்ஃபரல் ஆக்டிவிட்டீஸ். எப்போ பகவானுக்காக பண்ணுறோமோ அதெல்லாம் ஆன்மீக ஆக்டிவிட்டி. அது என்ன பண்ணிடு, இந்த பந்தங்கள்லேருந்து விடுவிச்சிடும். ஓகே. அதுதான் அகர்மா. இல்லைன்னா அது கர்மா தான். ஓகே. கர்ம பந்தனா. விஷ்ணுவுக்காக பண்ணலைன்னா அது கர்ம பந்தனா. விஷ்ணுவுக்காக பண்ணோன்னா அது ஆன்மீகம். சேம் ஆக்டிவிட்டி தான். நம்ம சாப்பிட்ற பொருளை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டோம்னா அது ஆன்மீகம். ஆஃபர் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா அது பாவம். ஓகே. அகம் பாபா ஏ பசந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதிக தரத்தை விடுதலை பெற்று ஆன்மீகமும் போயிடுவாங்க. 26, 27 சத்பாவே சாதுபாவே சத் இதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா ததா பிரசஸ்தே கர்மணி ததா சத் சப்தா பாத்தயுஜ்யதே யஜ்ஞே தபசி தானேஷ ஸ்திதி சத் இதி சோச்யதே கர்ம சைவ தத் அத்த அத்தியாம் சதிதி ஏவாபிதீயதே. யார் படிக்க முடியுது சான்ஸ்கிரிட் ஃப்ளோ படிக்க? சத்பாவே சாதுபாவே ச சத் இதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சப்த சத்சப்த பாத உஜ்ஜதே. நீங்க படிங்க மாதாஜி. யஜ்ஞே தபசி தானேஷ இதி சத்இதி சோச்யதே கர்ம சைவ தத்தீயம் சத்இதி ஏவாபிதீயதே. பிரபு நீங்க படிச்சீங்களா பிரபு? படிங்க. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. விருத்தாவின் மைந்தனே அத்தகைய யாகத்தை செய்பவர் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தபம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அறியப்படுகின்றன. நீங்க படிங்க பிரபு, படிங்க. தமிழ்ல நோட்டு படிங்க. அதே படிங்க. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. பிருந்தாவின் மைந்தனே இத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார்.
மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அறியப்படுகின்றன. இங்க பாருங்க, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபடுறது வந்து பௌதிக கலங்களிலிருந்து நம்மளை விடுவிச்சிடும். நம்ம வந்து ஒன்லி சாண்டிங், ஹியரிங் இது மட்டும் தான் அப்படி கிடையாது. ஓகே, நம்ம இப்போ பகவானுடைய செயலுக்கு எதெல்லாம் உதவுதோ, அவர் டெம்பிளில் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து டெம்பிளில் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது தான். நம்ம அது எல்லாமே சாண்டிங் ஹியரிங் மாதிரி தான். அதுவும் இது எல்லாமே பகவான் ரிலேட்டட்னால அதுவும் சாண்டிங் ஹியரிங் மாதிரி தான். ப்ராப்பராக சொல்கிறாரு, அதுவுமே பௌதிக கலங்கள் விடுவிக்க விட்டார். இதில் போட்டுக்கு பாருங்க, performance of sacrifice is called as sat. All the works of sacrifice, penance, charity, which due to absolute nature are performed to please a supreme person. எதெல்லாம் பகவானை திருப்திப்படுத்துதோ அது எல்லாமே. பகவானை எது திருப்திப்படுத்தும் நமக்கு தெரியும். பகவானை எது திருப்திப்படுத்தும் நமக்கு எப்படி தெரியும்? பகவான் எப்படி திருப்தியானார், எப்படி மகிழ்ச்சி ஆயிட்டாரு தெரியும் நமக்கு. பகவான் திருப்தியானார் அது கிடையாது. மனசு வந்து ஏமாத்திடும் நம்மளை. ஓகே, சில சமயம் பீஸ் வர மாதிரி கிடையாது, சில சமயம் பீஸ் இல்லைன்னு சொல்லணும். அர்ஜுனா அவர் யுத்தத்துக்கு போனார் இல்லையா, ஆச்சாரியனை கொண்டது வந்து பீஸான, தன்னுடைய தாத்தாவை கொண்டது பீஸ்ஃபுல்லான கிடையாது. மனசு என்ன சொல்லுது, வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கடைசியில் கொண்டார் இல்லையா, ஸோ அதில் பீஸ் வந்து மனசு நம்ப முடியாது. அப்புறம் அது வந்து நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். பகவான் பீஸ் ஆகிட்டான்னு எப்படி தெரியும் நமக்கு? அந்த பக்தர் ஒன்றா கூடியுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எது வெளியே வருது? டாம் டீம் 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 சத்தம் தான் வெளியே வருது. எது வரல? ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் குறைங்க, ஹரே கிருஷ்ணா கேட்கணும் அப்படின்றாரு. கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து உண்மையிலே பக்தர்கள் கூடி கேந்திரம் பண்ணியிருந்தா ஒரு ஆச்சாரியர் வந்து ஏன் வேணான்னு சொல்கிறார், குறைங்க அப்படின்றார். அப்போ அந்த இடத்துல பீஸ் இல்லை. கரெக்டா? பக்தர்கள் உண்மையிலே அதை ஃபோக்கஸாக பண்ணல. எப்போ தெரியும் பகவான் ப்ளீஸ் ஆகிட்டாருன்னு? ஆச்சாரியர்கள் ப்ளீஸ் ஆனால் பகவான் ப்ளீஸ் ஆகிட்டார். ஓகே, பகவான் நேரம் ப்ளீஸ் ஆகிட்டா நமக்கு தெரியாது. குருவானவர் ப்ளீஸ் ஆகிட்டான்னா பகவான் ப்ளீஸ் ஆகிட்டார். நம்மளுடைய பரம்பரை எப்படின்னா, தாச தாச தாசானு தாசா, சேவகன் சேவன். கடைசியில் அந்த சேவர் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோமே, அவர் ப்ளீஸ் ஆகிட்டார்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ப்ளீஸ் ஆகிட்டார்னா முடிஞ்சிச்சு, எல்லாம் லைன்லாம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இப்படி தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். பகவானே நேரம் ப்ளீஸ் ஆகிட்டார் இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அது வந்து கொள்றது தப்புன்னு நினைச்சார். ஆனால் பகவானுடைய நோக்கம் என்ன, அவங்கள வதம் பண்ணணும், அர்ஜுனன் மூலமாக வதம் பண்ணுறதுன்னு அவர் நோக்கம். அப்போ தான் அவர் ப்ளீஸ் ஆவார். நம்ம மனசுக்கு சங்கடமாக இருக்கும், மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் பகவான் வந்து கரெக்டாக இருக்கனால அது மனசு பீஸ் வந்துடும். நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலும் அது பீஸ் வராது. ஓகே, அதனால் மனசை வச்சு நம்மளால் பீஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, பகவான் எப்படி ப்ளீஸ் ஆகிறான்னா அவனுடைய பக்தன் ப்ளீஸ் ஆனால் ப்ளீஸ் ஆகிடும். பக்தன்னா மிகப்பெரிய பக்தன் எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க தேவையில்லை. அந்த பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தன் பக்தன் சேவன் சேவன் சேவன், கடைசியில் சேவன் இருக்கார்ல அவரை ப்ளீஸ் பண்ணால் அவன் யார் ரொம்ப கீழே போகிறாங்களோ அவங்க தான் ரொம்ப எனக்கு பிடிக்கின்றார் கிருஷ்ணன். ஓகே, என்னுடைய பக்தன் டைரெக்டாக சொல்கிறோன்னா பிடிக்காதுன்றார் கிருஷ்ணன், என் பக்தனே இல்லைன்றார். என்னுடைய பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தன் பக்தன் கீழே சொல்லி வந்துடுறார் இல்லையா, அவர் தான் என்னுடைய உண்மையான பக்தன் சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, யோமே பக்தா அப்படி சொல்லி ஒரு இது வரும், ஏஜனா மறந்து போச்சு ஸ்லோகம். ஸோ சைத்தன்ய சாதனத்தில் வருவது இந்த மாதிரி என்னுடைய பக்தனுக்கு பக்தனாக இருக்காலும் அவன் தான் பக்தன் சொல்லி சொல்லுவோம். இது ஒரு நல்ல கதை கூட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒருத்தர் வந்து பகவானுக்கு வந்து ஒரு பக்தர் விசிறிக்கிட்டே இருப்பார். அவர் விசிறும் போது என்ன பண்ணுவார், அது காஞ்சிபுரத்தோட பேசுவார். ஓகே, டெய்லி அவர் பேசுவார், நேரம் பேசுவார். காஞ்சிபுரத்தில் இருக்க வரத பெருமான், வரராஜ பெருமான். அதனால் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஒரு வட்டம் இன்னொரு பக்தர் ராமானுச்சாரியர் கேட்குறாரு, நான் எப்போ வைகுண்டலம் போகணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் கேட்டு வாங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னா அவர் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் பக்தர் கேட்குறாரு எப்போ வந்து அவர் வைகுண்டம் போவான்னு சொல்லிட்டு. அவர் சீக்கிரம் வந்துடுவார் எங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, உடனே அவர் அடுத்த நாள் போய் சொல்கிறார், நீங்கள் சீக்கிரமாக போயிடுவீங்க உங்களுக்குலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இந்த விசிறார் இல்லையா அவருக்கு ஒரு கொஷின், நம்ம எப்போ போவோம் நம்ம கேட்கவே இல்லையே, நாளைக்கு பகவானை பார்த்து நம்ம விசிறும் போது கேட்கலான்னு சொல்லி விசிறிட்டு நான் எப்போங்க போவேன், அடியேன் எப்போ வந்து வைகுண்ட லோகம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது பகவான் சொல்ல, எப்போ நீ வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு ஒரே ஷாக்கு, என்ன நான் வரவே மாட்டேன், எப்படி அவங்க கூட டெய்லி பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்காதான் சான்ஸ்னா அது பகவான் சொல்லுவார், நீ வந்து எனக்கு தான் சேவை பண்ணுற,
அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ணுறாரு. அதனால் அவருக்கு வந்து சீக்கிரம் வந்துடும், அவருக்கு வந்துடும். உனக்கு வந்து எப்போ எனக்கு தெரியாது. அதனால் நம்ம பகவான் நேரம் பேசுகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலுமே அதில் வந்து பகவான் வந்து மகிழல. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, சத்யநாராயண மகாபிரபு என்ன சொல்கிறாரு, கோபி பர்த்து மத கமலையோர் தாச தாசானு தாசனா. சேவனுக்கு சேவனா யார் இருக்கானோ அவனை தான் வந்து எனக்கு பிடிக்குன்றார். அப்படி தான் நம்ம கல்ச்சரே, கலாச்சாரமே அதான். மாஸ்டர் ஆகணுங்கிறது இங்கே போட்டியே கிடையாது. நான் தான் மாஸ்டர்னு சொல்லி பௌதிக லோகத்தில் போட்டி, நான் தான் வேலை இருப்பேன், நீ எல்லாம் எனக்கு கீழே வேலை பார்க்கணும். ஆன்மீகத்தில் எது தான் போட்டி, சேவை பண்ணுறதுக்கு தான் போட்டி. நம்ம மாத்திரம் போட்டி போடல சேவை பண்ணுறதுக்கு, யாரும் போட்டி போடுறான், பகவானே போட்டி போடுறார். சான்ஸ் பார்த்துட்டே இருப்பார், இந்த பக்தனுக்கு எப்படி நம்ம சேவை பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். ரங்கநாத் தாஸ் கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, பட்ட கோஸ்வாமி இல்லை, பட்ட கோஸ்வாமி அவர் வந்து தியானம் பண்ண ஹரே கிருஷ்ண பஜன் பண்ணிட்டு இருக்கிறார். விருந்தாவன் வெயில், சரியான வெயில், ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த டயத்தில் சரியான வெயிலில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ராதாராணி அவங்களே வந்து அந்த துணியை வச்சு மறைக்கிறாங்க, நெல் உண்டு பண்ணுறாங்க. கோஸ்வாமி, பெரிய கோஸ்வாமி வந்து திட்டுறார், என்ன நீ இப்படி பண்ணுற, ராதாராணிகிட்ட நீ சர்வீஸ் வாங்கலாமா, ராதாராணியே வந்து உனக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க, நீ ஒழுங்காக அவனை கூட கட்டு அப்படின்றான். இன்னொரு முறை அப்படியே வெளியில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புலி என்ன பண்ணோம், அவரை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும். அப்பையும் ராதாராணி வந்து காப்பாற்றுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நீ இப்படி ராதாராணிகிட்ட சேவை வாங்கக்கூடாது. இது என்ன பாயிண்ட்னா, பகவான் வெயிட் பண்ணிட்டே இருப்பார் சேவை பண்ணுறது. அங்கே எல்லாம் போட்டி, சேவை பண்ணுறதுக்கு போட்டி. இங்கே என்னதுக்குள்ள போட்டி, கலியுகத்தில் இங்கே பௌதிக லோகத்தில் யார் தலைவனாக இருக்கிறது தான் போட்டி எல்லாரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டா, நான் எஜமானன், நான் சொல்கிறத நீ கேட்பியா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, வீட்டுக்கு யார் எஜமானன், வீட்டுக்கு யார் கையில் சொல்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு யார் கையில், அது மாதிரி யார் வந்து எஜமானன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இருக்கே தவிர இந்த வீட்டுக்கு கிருஷ்ணராய எஜமானன், நம்ம எல்லாம் சேவர் அப்படின்னு சொல்லி இந்த தாட் வரல இல்லையா. அதனால இங்கே எல்லாமே போட்டி தான். இது ஒரு விதமான ஒரு உலகம், எல்லாம் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க எல்லாம். சீரியஸாக பிரபா அதை சொல்கிறாங்க. ஒரு டாக்டரை வந்து ஒரு பெரிய கேஸ் நடக்குது. ஓகே, அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ பெரிய குற்றவாளி நிற்கிறாங்க. என்ன குற்றம்னா கொலை பண்ணியிருக்கான். இப்போ அங்கே வக்கீல் எப்படி வாதாடுறான்னா, இந்த குற்றவாளி வந்து மனநிலை சரியில்லை, அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொலை பண்ணிட்டாரு. மனநிலை சரியில்லாத தான் இவர் விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லை குறைந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. ஜட்ஜிக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது எப்படி மனநிலை சரியா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்றாங்க, பைத்தியக்கார டாக்டர் கூப்பிட்டுட்டு, நீங்கள் வாப்பா இந்த ஆள் கேஸை பாருங்கள், இவர் உண்மையிலே மனநிலை சரியில்லாத பைத்தியமா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் போய் கேஸ்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறார், வந்து ரிசல்ட் சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு 99.9% எல்லாருமே பைத்தியக்காரங்க தான், எல்லாருமே பைத்தியக்காரங்க தான் அப்படின்றாரு. நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. ஓகே, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ அதை கொடுங்க, உங்கள் கருத்தை யூஸ் பண்ணி 2 பேர் எப்படி வாதிடுறாங்க அந்த டயத்தை எப்படி வச்சு கொடுங்க. எனக்கு எல்லாருமே பைத்தியக்காரன் தான் உலகத்தில் அப்படின்றாரு. ஓகே, சில பேர் பணத்தில் பற்றி பைத்தியமாக இருப்பாங்க, பெண் பைத்தியமாக இருப்பாங்க, மண் பைத்தியமாக இருப்பாங்க. இப்படி எல்லாரும் பைத்தியக்காரங்களாக இருக்கும்போது நம்மளும் பைத்தியக்காரனாக இருப்போம், கிருஷ்ணன் மேலே பைத்தியமாக இருக்கலாம். ஓகே, அதுதான் கரெக்டான மெத்தட். இப்படி இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு அடுத்த வாழ்க்கை நிச்சயமாக சக்ஸஸ். ஓகே, நம்ம வேறு ஏதாவது பைத்தியமாக இருந்தால் என்ன ஆகும், அது ரொம்ப தற்காலிகமானது, இந்த வாழ்க்கையோட முடிஞ்சிடும். அதில் ஏமாற்றம் தான் மிச்சம். ஓகே, நம்மளை ஏமாற்றி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணிடணும், நம்ம இந்த உலகத்தை விட்டு வெக்கேட் பண்ணிடணும். டை பிஃபோர் டை. நம்ம இளமையாக இருக்கும்போது எல்லாம் வரவேற்பாங்க, நம்ம வயதான காலத்தை நோக்கி போகும்போது யார் வரவேற்பாங்களா, நம்மளை வரவேற்க மாட்டாங்க. ஓகே, அதனால் டை பிஃபோர் டை, அதுக்கு முதலே ப்ரிப்பேர் பண்ணிடணும். அது என்ன ரொம்ப நாள் இருக்கே அப்படின்னு இருக்க முடியாது. எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா ஓடிடும், டக்கு டக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். ஓகே, சின்ன வயசாக இருப்பான், பெரியவனாக இருப்பான், அப்படியே போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். பெரியவன் மிடில் ஏஜில் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நிறைய வேலை இருக்குங்க, குழந்தைங்களாம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லையா. சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, நிறைய படிக்கணும் விளையாடணும் போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வயசானவனே பார்ப்பாங்க, மேரேஜ் பண்ணணும், செட்டில் ஆகணும் லைஃப்பில். கரெக்டாக மேரேஜ் பண்ணவொடனே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குழந்தை வந்துடணும், அது ப்ரெஷர் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அவங்கள செட்டில் பண்ணணும், எஜுகேஷன் ஸ்கூல் பார்க்கணும்,
இப்போ போகுதா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? ஐயோ நான் இப்போ ஏதாவது சேட் பண்ணுங்கன்னா இல்லை இப்போ எனக்கு பிஸியாக இருக்கேன், இப்போ தான் நான் வந்து நிறைய வேலை பார்த்து நான் என்ன பண்ணோம், லோனெல்லாம் அடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பையன் பெருசாகிட்டானா காலேஜ் சேர்க்கணும். அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணால் இப்போயாவது ஃப்ரீ ஆகிட்டியா? இல்லை, பேர குழந்தைய பார்க்கணுமே. யார் உங்களுக்கு? அவங்க 2 வேலை பார்க்குறாங்க வீட்டில். நான் தான் அவங்க வீட்டில் நான் மாதிரி இருக்கணும். அதான் ட்ரூத். ஆக்சுவலாக அதான் உண்மை. நம்மெல்லாம் வேலைக்கு சம்பளம் இல்லாத வேலையாட்கள். சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, கடைசி வரையும். நம்ம எப்போ யூஸ்லெஸ் ஆகிட்டோமோ என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அதுக்கு முன்னாலும் என்ன பண்ணணும், நம்ம நினச்சிக்கணும் நம்ம செத்து போயிட்டோம்னா யாராவது பின்னால் வருவாங்களா? செத்து போன பணத்தை வச்சு வீட்டை விட்டு போயிட்டுருங்க, தள்ளி போட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? அதனால நம்ம வந்து செத்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம் ஒரு காலத்துக்கு முன்னாலே. அப்போ பகவானுக்காக டெடிகேட் பண்ணி லைஃப்பை. ஓகே, அப்போ தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா ஒன்லி ஏமாற்றமும் வலியும் தான் மிச்சம். ஓகே, நம்ம யார் வந்து ரொம்ப 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 நேசித்தோமோ அவங்க மூலமாக நமக்கு என்ன வரும்? மிகப்பெரிய வலியெல்லாம் நமக்கு வரும். நம்ம நேசிக்காதவங்க நமக்கு வலி கொடுக்க முடியாது. நம்ம நெருக்கமானவங்க தான் வலி கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணிடணும் நம்ம அப்போ தான் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப சிறந்த அறிவாளிகள். 50 வயசுக்கு அப்புறம் குடும்பத்தை நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க, சன்னியாசி போயிடுவாங்க. இப்போ எங்கே சன்னியாசி போக முடியும்? காடே கிடையாது, இப்போ சிட்டி தான் காடு. அதனால என்ன பண்ண நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் முழுவதும் ஐக்கியமாயிடும். டெம்பிளுக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறது, இப்படியே நம்ம மனசை வந்து என்ன பண்ணிடும், திருத்திடும். நம்ம இடத்தை மாற்ற முடியாது, என்ன பண்ணிடணும், மனசை மாற்றிடணும். அவ்வளோதான். இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருந்துக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் அது காடு மாதிரி தான். ஓகே, அது மாதிரி எங்கேயா இருந்துட்டு என்ன பண்ணிடணும், மனசை வந்து கிருஷ்ணன்ட்ட முழுமாக செலுத்திட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா என்னதான் மிச்சம்? ஏமாற்றமும் வலியும் தான் மிச்சம். மனசில் ஆழம் பதிய வச்சுக்கணும். நம்ம ஏதோ நம்ம திருத்திடலாம், நம்ம மகிழ்ச்சி கிடச்சுன்னு நினச்சிட்டு போகிறது தான். அந்த கழுதை கதை தான். கழுதை மேலே அந்த புல்லை தொங்க விட்டுருவோம். ஓகே, ஏன்னா கழுதை ஒர்க் பண்ணாது, அது ரொம்ப சோம்பேறியான மிருகம். அது ஒர்க் பண்ண வைக்கணும். என்ன பண்ணோம், அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுக்கு முன்னால் புல்லை தொங்க விட்டுருவோம். அந்த புல்லை பிடிக்கலாம் சொல்லி என்ன பண்ணுவோம், அது முன்னால் போய்கிட்டே இருக்கும். முன்னால் என்ன பண்ணுவான், பெரிய லோடு ஏற்றிடும். அது சம்மந்துக்கு என்ன பண்ணோம், அந்த புல்லை சாப்பிட்லாம் போகும். அதே மாதிரி தான் நம்மளும் ஹாப்பினஸ் கிடைச்சிடும் சொல்லி என்ன பண்ணுறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த ஹாப்பினஸ்ஸு கிடைக்கவே நல்லா யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வயசாகிடுச்சு, நமக்கு எத்தனை தடவை ஹாப்பினஸ் கிடைச்சிடும் வேலை பார்த்துருக்கோம். அப்போ கிடைச்சிடும் ஹாப்பினஸ். இந்த தேதியில் கிடைச்சிடும். அவனுக்கு கல்யாணம் ஆகுதா, அப்போ கிடைச்சிடும் ஹாப்பினஸ் ஆகிடுவேன். வாழ்க்கை நிம்மதியாகிடும். அவனுக்கு கல்யாணம் வந்தால் முடிஞ்சிச்சு, எல்லா கவலையும் முடிஞ்சிச்சு, கரை சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு தருணம் இருந்தது இல்லையா? அந்த தருணத்தை கடந்துட்டோம் இல்லையா? இப்போ ஹாப்பினஸ் கிடைச்சிருச்சா? ஸ்கூல் முடிச்சிட்டோன்னா அப்போ 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னு வச்சுக்கோ, பயங்கர ஹாப்பி. 9th அப்பா ஜாலி தான். அக்காலாம் பார்த்துருக்கேன். 9th எப்படி இருக்கு? ஐயோயோ நரகமாக இருக்கே. 9th 10th ஐயோ பொண்ணு எடுக்கிறானுங்க. 11th 12th போச்சு. அதை முடிச்சிட்டேன்னா அப்படி காலேஜ்லாம் எப்படி இருக்கலாம் தெரியுமா? பைக் எடுத்து ஜல்லுன்னு போகலாம் அப்படி. காலேஜ் லைஃப் ஐயோ சார். அதுக்கு வேலைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, ராஜா தான்டா நான். அங்கே எப்படி இருப்பான், கையை கட்டி ஜூனியர்ஸாக தனியாக நிற்க வச்சிருவானு, ரேக் பண்ணிட்டு டெய்லி ரேக் பண்ணுவானு. இதுதான் லைஃப். ஹாப்பினஸ் எங்கே தான் இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கு. அப்படி இருந்தால் நான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன். பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நான் ஹாப்பி ஆகிடுவேன். இது நம்ம மனசில் நினைக்கிறது. ஆக்சுவலாக உண்மையிலே ஹாப்பினஸ் இருக்கா துக்கம் இருக்காங்கிறது எப்படி தான் டிசைட் பண்ணப்படும், நம்ம ப்ரீவியஸாக பண்ண கர்மா பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு அந்த ஹாப்பினஸ் கிடையாது. நம்ம போன பிறவியில் கர்மா பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரிசல்ட் வந்து வரிசையாக வந்துட்டு அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ண கர்மாவோட ரிசல்ட் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம நல்லா கர்மா பண்ணால் நல்லா கூடையை பிச்சுட்டு கொடுக்கும் தெய்வம். ஓகே, பேடு கர்மா பண்ணால் என்ன ஆகும், நமக்கு என்ன பண்ணாலும் கஷ்டமாக தான் வரும், நல்லது பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம இந்த ரெண்டையுமே கவலைப்படக்கூடாது. பகவான நாமங்கள் சொல்ல சொல்ல இப்படி கைத்தட்டி பாடும்போது கைரேகையே மாறிடுன்ற பிறகு இந்த கைரேகையில் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு that will change. ஓகே, அதனால் சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா வீட்டில் பாடுவீங்களா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி கைத்தட்டே பாடணும்.
தட்ட தட்ட அந்த பாவம்லாம் பறக்கும், அந்த கைரேகை மாறிடும். ஓகே, நம்ம டெஸ்டினியே மாறிடும். இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னா சிலதெல்லாம் பண்ணி தான் பார்க்கணும். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு எப்படிங்க நம்புறது அப்படின்னா சாப்பிட்டு பார்க்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி யூ ஹேவ் டு ட்ரை. சடன்லி வி ஹேவ் டு ட்ரை, வி ஹேவ் டு கிளாப் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் சாண்ட். மனசுக்கு அமைதியாக இருக்கும், எல்லாம் வந்துடும். ஓகே, இது எப்படி தான் கிடைக்கும்னா முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகே, அதனால் இந்த சாக்ரிஃபைஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு. எந்த சாக்ரிஃபைஸு பகவானை எது திருப்திப்படுத்துதோ அதுதான் பெஸ்ட்டு சாக்ரிஃபைஸ், அதுதான் பெஸ்ட்டு தானம், அதுதான் பெஸ்ட்டு ஆஸ்டடி. ஒரு ஸ்லோகம் நாரதர் சொல்வார், ஹரிஸ் தபஸ்தா தரக்கியம் எதி ஹரிஸ் தபஸ்தா தரக்கியம் அந்தபகிர் ஹரி தபஸ்தா தரக்கியம் நான் அந்தபகிர் எதி ஹரி தபஸ்தா தரக்கியம். அதாவது என்ன தபஸ்யா பண்ணா என்ன, நீங்க பகவானை பார்க்கலன்னா அந்த தபஸ்யாலாம் வேஸ்ட். நீங்க பகவானை பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்க தபஸ்யா பண்றீங்க அப்படின்றாரு. ஓகே, எல்லா தபஸ்யா பண்ணாலும் பகவானை பார்க்கலன்னா அந்த தபஸ்யா வேஸ்ட். பகவானை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தபஸ்யா பண்ணும், தபஸ்யாவே தேவையில்லை. ஓகே, அதனால எல்லா நோக்கமும் என்னன்னா பகவானை மறக்கக்கூடாது, பகவானை எப்பயுமே நினைச்சிட்டே இருக்கணும், அவரை திருப்திப்படுத்தணும். பிரகலாத மகாராஜ் இதே தான் சொல்றாரு, நத்தே விது சுவார்த்த கரிமேஷ்டம் துராசாயே பகிரத்தமானினா. அவன் நிறைய ஆசைகள் இருக்கும் யாருக்கு, பௌதிகவாதிகளுக்கு. ஆனால் ஒரே ஒரு கோல் தான் நம்ம வாழ்க்கையில், விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான். இதை திருப்திப்படுத்தணும்னா மனித வாழ்க்கையுடைய நோக்கம் சக்ஸஸ். இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்ம பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணோம் இல்லையா, அது எல்லாம் வேஸ்ட். ஸ்டமயேவிஹி கேவலம், நாங்கள் ஓடனேன் இங்கே ஓடனேன் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன், இது எதுவுமே கிடையாது. ஓகே, ஷமயேவி கேவலம். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். இது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில், சதாம் பிரசங்கா. அதனால் இதெல்லாம் பண்ணோம்னா நல்லா குட் அசோசியேஷன் வேணும். ஓகே, நல்ல சத்சங்கம் வேணும். அது பண்ணோன்னா நமக்கு இந்த பகவானை ப்ளீஸ் பண்ண முடியும். அடுத்து போகலாம். அஸ்ரதயா ஹுடம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சய அசத் இதி உச்யதே பாத்தா நாஷாதத் பிரத்யனோ யஹா. நீ படிச்சிருவியா தமிழ்ல? இது ஸ்லோகம் படிச்சிருவியா? ஸ்லோகம் படிக்க முடியுமா? நல்லா படிக்குமா? சரி 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 சரி. தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான். ஓடியா, சரி சரி சரி. நீங்கள் படிங்க, தமிழில் படிங்க, ஸ்லோகம் வேண்டாம், அர்த்தம் படிங்க. பிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் முறையற்றவை, அசத்தியும் அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனற்றவை. பயனற்றவை. மாதாஜி இங்கே படிக்க முடியுமா உங்களால்? மாதாஜி கண்ணு இல்லை. சரி, பரவாயில்ல. இப்போ இங்கிலீஷ் யார்? ஹரிப்பிரியா படி. படிங்க மாதாஜி, ஆனந்தி மாதாஜி படிங்க. கத்தி படிங்க, தமிழ் படிங்க. மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஸோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறோமோ அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இந்த வாழ்க்கையிலும் கிடையாது, அடுத்த வாழ்க்கையிலும் கிடையாது. இந்த சாப்டரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கான்சியஸை எடுத்துக்கணும், டைரெக்டாக எடுத்துக்கணும். அதுதான் இந்த சாப்டரோடைய நோக்கம். 17th சாப்டர் நோக்கம் என்ன? கிருஷ்ணாவோட ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் குட்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண மேல் நம்பிக்கை வரும். அந்த ஆஸ்டடி, அந்த தபஸ்யா, அந்த சேரிட்டி நம்ம பண்ணுறோம். எந்த சேரிட்டி பண்ணுறோம்? கிருஷ்ணரை மகிழ்விக்கிற மாதிரி உள்ள சேரிட்டி, கிருஷ்ணரை மகிழ்விக்கிற மாதிரி உள்ள தபஸ்யா, கிருஷ்ணரை மகிழ்விக்கிற மாதிரி உள்ள யஜ்ஞா பண்ணணும். ஓகே, அது எல்லாமே கிருஷ்ண உணவில் இருக்குது. பிரபாத் கொடுத்தது எல்லாமே இருக்குது. ஓகே, காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரையும் கிருஷ்ண உணர்வில் எப்படி நம்ம ஈடுபடணும் என்ன பண்ணியிருக்காரு பிரபாத் தெளிவாக கொடுத்துருக்கிறார் இஸ்கானில். அதனால் ஒரு இஸ்கான் சென்டர் எதுக்காக தந்திருக்காங்கன்னா அங்கே அருகாமையில் இருக்க உள்ள மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும், எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லி பிரபாத் சொல்லி எல்லாருமே டெம்பிள் திறக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எல்லாருமே எப்படி டெம்பிள் திறக்க முடியும்? இப்போ இஸ்கானில் ஒரு கோயில் இருக்குது, எப்படி எல்லாருமே டெம்பிள் திறக்க முடியும்? அவங்க வீடே டெம்பிள் தான். ஓகே,
அந்த மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு அவங்க அருகாமலுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு என்ன வாய்ப்புனா, கிருஷ்ணனை பற்றி அவங்க தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை தூய்மையாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த பறவை ஒன்று இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையோட நோக்கம். பகவானை திருப்தி பண்ணி அடுத்த பறவை நமக்கு வேணாம். எத்தனை பேருக்கு அடுத்த பறவை வேணும்னு ஆசையாக இருக்கு? இதே மாதிரி நான் பிறந்து இதே மாதிரி எனக்கு பேர குழந்தை இந்த மாதிரிலாம் வேணும், இந்த மாதிரி ஒரு படிச்சு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை, யாருமே இருக்காது. அப்படி உண்மையிலே புத்திசாலி இருக்க மாட்டாங்க. சில பேர் தான் அப்படி ஆசைப்படுவாங்க, இவரே என் மனைவி, இவரே எனக்கு கணவனா 7 ஜனமாக வரணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. பிரபாதே கேட்டிருக்காங்க, சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அறியாமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அவங்கள திருத்த முடியாது, நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க அறியாமையில் இருக்காங்க, அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் இந்த வாழ்க்கை வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா என்னது, யாராலையும் சொல்ல முடியாது. இவங்க 7 பறவையிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவர் என்ன பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இவர் அனிமலாக பிறக்கலாம், அந்த அம்மா பண்ண புண்ணியத்துக்கு தேவதையாக பிறக்கலாம். எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? அதனால் இது சாத்தியப்படாத ஒன்று. ஓகே, அதனால நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், பகவானை எப்படி திருப்தி பண்ணுறது, இந்த உலகத்தை எப்படி வெக்கேட் பண்ணுறது, இதுதான் நம்ம நோக்கம். இதுக்கு தான் பிரபா என்ன பண்ணிக்காரு, கிருஷ்ண வைக்க தொடங்கியிருக்காரு. அது லைஃப் மெம்பர்ஷிப், இது எல்லாமே உண்மையான ஒரு ரொம்ப சயின்டிஃபிக்காக பிரபா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. லைஃப் மெம்பர்ஷிப்னா இஸ்கான்காரங்க பணத்தை ரொம்ப வாங்குறாங்கப்பா. ஆனால் பணத்தை வாங்குறாங்க, பணத்தெல்லாம் ஒன்றும் வாங்கவே இல்லை. உங்கள் பணம் யாருக்கு வேணும்? அந்த பணம் எதுக்கு? கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டு அந்த லைஃப் மெம்பர் ஆறா இல்லையா, அவருக்கு வந்து அந்த அஜ்ஞான சொல்லி ஆடாது. ஏன்னா அவரால் கோயிலுக்கே வர முடியாது. அவர் எப்படி தான் கோயிலுக்கு வர முடியும்? அவர் வரவே மாட்டார். அதனால பகவான் என்ன பண்ணாரு, ரத யாத்திரை மூலமாக வர்றாரு. ரதத்தை ஏன்னா ஒருத்தர் தொட்டிருப்பான்ல, எப்பயோ ஒரு தொட்டிருப்பான் இல்லையா, எந்த பறவையிலையோ, அது அஜ்ஞானம் சுக்கிறது அடாயே ஹரே கிருஷ்ணா சொல்லுவார். இப்படி தான் நம்ம ஹரே கிருஷ்ணா ஒருத்தரை கொண்டு வர முடியும். அவர் லைஃப் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு அவர் வராட்டாலும் பரவாயில்ல, அந்த சுக்ருதி ஆடாகும். உன் பேரில் ஏதோ கிருஷ்ணருக்கு தானம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் இல்லையா, அது ஆடாகும். இதெல்லாம் ப்ரோப்பாக வாய்ப்பு கொடுக்குறாரு. ஓகே, நம்ம இதை யோசிக்க வேண்டாம். எப்படி இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணோன்னா அந்த டேக்ஸை வந்து கரெக்டாக எல்லா மணியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? நான் வந்து இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லா மணியும் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் உள்ளே போகுதா? ரோடெல்லாம் கரெக்டாக போடுறீங்களா? இப்படி கேள்வி கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுக்கல நம்ம என்ன பண்ணோம், வெளியே உள்ளதுக்கு வச்சுருவோம். அதே மாதிரி இஸ்கான் கொடுக்கும்போது இதை வந்து கிருஷ்ணர் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா, அதில் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் லிஃப்ட் தேவையா அவங்களுக்கு, நடந்தே போக வேண்டியதானே, பக்தர்கள் நடந்தாலும் போகணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஓகே, ஏன் கிருஷ்ணருக்காக லிஃப்ட் இருக்கக்கூடாதா என்ன, பக்தர்களுக்கு லிஃப்ட் இருக்கக்கூடாது என்ன, இப்படி நம்ம நினைக்கணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவாகவே நினச்சி போயிடணும். அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு போட் போகுது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு. ஓகே, அந்த போட்டு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, சுத்தமாகவே இல்லை. அந்த போட்டை உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம், நம்ம இடத்த க்ளீன் பண்ணி உட்காந்துருவோம், அவ்வளோதான். அந்த கரைக்கு போனோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இஸ்கான்ற ஒரு போட் என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கே கூட்டு போகுது, அவ்வளோதான். அந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம், இது என்ன நடந்தால் பரவாயில்ல, நம்ம உட்காந்துட்டு நம்ம முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, முழுவதுமாக சரி பண்ணிவிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பகவானுக்கு திருப்தி பண்ணுமா என்ன பண்ணுறாரு, அந்த செயல்கள் எல்லாம் இஸ்கானில் பிரபார் வச்சுருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இஸ்கானை வந்து நம்ம வீட்லேயே தொடங்கலாம், நம்மளே தொடங்கலாம். இதுக்கு மூலதனம் இல்லை, அது தேவையில்லை. நம்ம வீடு தான் கோயில். இதில் 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லி அவங்களை பிரசாதம் போட போகிறோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி குக் பண்ண போகிறோம், அது கூட ஒரு 4 பேருக்கு பிரசாதம் வாரத்துக்கு ஒருக்க போட போகிறோம். அது கஷ்டமாக என்ன, வாரத்துக்கு ஒருக்க இதில் வந்து கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகும். அப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறோன்னு, அது எல்லாம் பக்தி சேவையில் வந்துடும். இன்டெரக்டோ டேரக்டோ பக்தி சேவை வந்துடும். ஏன்னா அந்த பையன் வந்து ஹரிகிருஷ்ண மதம் சேட் பண்ணுறான், அவனுக்கு வந்து நீங்கள் அவன் படிக்க வைக்கிறீங்க, அவனுடைய பக்தியில் இருக்க பின்னால் யூஸ் ஆகுது. அப்போ அது வந்து கிருஷ்ணன் அவர் அந்த பொண்ணோ பையனோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது தப்பாயிடும். கிருஷ்ணா மையமாக வச்சே வாழ்க்கையை கொண்டு போயிட்டோன்னா அது எல்லாம் பக்தி சேவை. இதெல்லாம் அப்ரூவ்ட். நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து பக்தியை வந்து டைரெக்டாக டெம்பிள்லேருந்து பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வெளியேருந்து பண்ணுறோமே, நம்ம பண்ணுறது பக்தி இல்லை, அவங்க பண்ணுறது தான் பக்தி, அப்படிலாம் கிடையாது. ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க வந்து முழுவதுமாக பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்பயுமே. இதனால் அவங்க என்ன ஆகும், வாழ்க்கை வந்து சுத்தமாயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். அதோட ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். நீங்கள் 2 பேர் அப்புறமோ ஓ இல்லை அது சொல்ல எடுக்கணும் நீங்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து